வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் டெசர்ட் ஃப்ளோட்டிங் ஐலண்ட் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். சீனி நல்லா உருகி நல்லா கேரமலைஸ் ஆனதும் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கோட்டாகி வந்ததும் நம்ம இதை ஒரு பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டையிலேருந்து வெள்ளைக்கருவு மஞ்சக்கருவு தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா வெள்ளைக்கருவை நான் இப்போ ஒரு ஸ்டாண்ட் மிக்சரில் மாற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஓரளவுக்கு நல்லா பீட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் பவுட்ரு பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பாதி சேர்த்துட்டு இது 2லேருந்து 3 நிமிஷம் ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணிடலாம். பீட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் மிச்சம் இருக்கிற பவுட்ரு பண்ண சீனி சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட் பீக் வர வரைக்கும் நம்ம இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது மறுபடியும் ஹை ஸ்பீடில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபான பீக் வர வரைக்கும் நம்ம இது நல்லா பீட் பண்ணணும். இப்போ நாம் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கரண்டியில் எடுத்ததும் கரண்டி திருப்பி வச்சதும் கீழே விழுகல. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு ஸ்டீல் கிண்ணம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் பட்டரை தடவி வச்சுக்கலாம். இப்போ இதில் நல்லா வெண்ணெய் தடவி வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இப்போ இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இது நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பீட் பண்ண எல்லா முட்டையும் நான் இந்த கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம இது வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை உள்ளே வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இது கொஞ்ச நேரத்தில் இது வத்திரும். இப்போ நம்ம இது ஒரு குச்சி வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இது மெராங்னு சொல்லுவாங்க. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அப்புறமா நம்ம இதில் வெனிலா கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நாம் எடுத்து வச்சுருந்த மஞ்சக்கருவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ண சீனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நான் இங்கே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். சீனி நல்லா கரைஞ்சி பால் லைட்டாக சூடானதும் நம்ம இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மஞ்சக்கருவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிதமான சூடு இருக்கிற பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கலவையை நம்ம பாலில் சேர்த்துடலாம். ஃப்ளேமை சிம்லே வச்சுக்கோங்க. இது கொதிக்கக்கூடாது, நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா வெந்து நல்லா
லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இது வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா வேக வச்சாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப கொதிச்சிச்சின்னா முட்டை வந்து தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து அசெம்பிள் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மெராங் வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அது சுற்றியும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெனிலா கஸ்டர்ட், அதாவது க்ரெமாங்லெஸை வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கேரமல் நட்ஸை வந்து இது மேலே போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் டெசர்ட் ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணுவாங்க. அந்த ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நாம் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த க்ரீமோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.